Hello everyone, வணக்கம். Welcome back to my channel. So ஏன் சடனா அமைதி ஆயிட்டாங்க? எந்த பேச்சுவார்த்தைகளும் அவ்வளவுக்கும் இல்லை. டெக்ஸ்ட், நோ டெக்ஸ்ட், கால் எதுவுமே இல்லை. எதனால இந்த அமைதி? என்ன நடந்துச்சு? காரணங்கள் புரியல. ஏன்னா உங்களுக்கே என்ன நடந்துச்சு, அமைதிக்கான காரணம் தெரியாம இருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கான ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி என்னோட பழைய வீடியோஸும் கூட நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். பிகாஸ் என்னோட வீடியோஸ் எல்லாமே டைம்லெஸ் ரீடிங், எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரல் ரீடிங்கை தாண்டி ஸ்ட்ரைட்டாக நம்ம பிக்கப் ஆயிக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அமைதிக்கான காரணம் என்ன? ஏன் சடனாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு பார்க்கலாம். பைல் நம்பர் 1 888ங்கிற ஏஞ்சல் நம்பர் நான் வைக்கிறேன் ஃபார் பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2 இந்த பசில், திஸ் ஒன். பைல் நம்பர் 3 இந்த ஒயிட் கலர் ஸ்டோன். ஓகே, ஸோ இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மோர் தேன் 1 பைல் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணிக்கோங்க. Pile number 1, 2, 3. Okay. So, pile number 1. யாரெல்லாம் இந்த 888ங்கிற ஏஞ்சல் நம்பரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். ஓகே, ஸோ ஏன் சடன் அமைதி? வாட் ஹேப்பன்? ஸோ பார்ப்போம். ஓகே, வெயிட், ஐ டேக். Okay, so look at this strong love energy. Can you see the love was intense? It was intense. More of இது என்ன அப்படின்னா, மேபி லைக் உங்களுக்குள்ளார வெரி இன்டென்ஸான ஒரு பாண்டிங் லவ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். எஸ்பெஷலி உங்கள் சைடில் இருந்து நீங்கள் மேபி இந்த ஒரு பாண்டிங்கை ரொம்ப ஒரு பொசசிவாக, ரொம்ப ஒரு ஜெலஸாக கொண்டு போயிருக்கலாம். ஸோ அவங்க ஆப்போசிட், அவங்க சைடில் இருந்து அவ்வளவுக்கு ரியாக்ஷன்ஸ் இருந்திருக்காது. மேபி லைக் ஒரு சம்டைம்ஸ் ஒரு ஃபியூ ஹோப் கொடுத்துருக்கலாம். பட் மோஸ்ட்லி உங்களுக்கு இருந்த இந்த இன்டென்ஸ் லவ், இட் வாஸ் ஸ்ட்ராங். ஆக்சுவலி த பாண்ட் வாஸ் ஸ்ட்ராங். சம்வேர் ஒரு ஜென்யூனான பாண்டிங்காக இருந்திருக்கும். பிகினிங்கில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கும். ஈவன் இது ஒரு ஃபேக் மாதிரியே தெரிஞ்சிருக்காது. சம்வேர் ஒரு ரியல், ஒரு ஸ்ட்ராங், இந்த பாண்டிங் டெஃபினெட்லி ஒரு ஃபாரெவராக நிலைக்குன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்த பாண்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? பிகாஸ் 2 பேரோட இன்ட்ரெஸ்ட், சாய்ஸஸ், மைண்ட் செட், லைஃபோட புரிதல் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியே இருக்கும். அண்ட் லைஃபோடைய அனுபவங்களுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரியே இருந்திருக்கும். இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு அனுபவங்கள் பாஸ்ட்ல ஃபேஸ் பண்ணியிருந்தீங்களோ அதே தான் அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி. அண்ட் ஒரே மாதிரியான மைண்ட் செட். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் திஸ் லவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இமோஷ்னலி ரொம்ப கனெக்ட் ஆகியிருக்கலாம். பட் சடன்லி இந்த சைலன்ஸ் எங்கேருந்து வந்துச்சு? ஏன் சைலண்டாக அந்த குவிட் ஆனது? இது ஃபாரெவராக வரும்னு நான் நினச்சினே, எங்கேருந்து அந்த பிரேக் வந்துச்சு? ஏன் சொல்லாமல் இந்த சைலண்டான ஒரு சடனான அந்த ஒரு விஷயம் வந்துச்சு? யார் மேலே பிரச்சனை, குழப்பங்கள் உங்களுக்கு நிறையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் இந்த இதுல இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வாக்கவே ஆகியிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் பிகாஸ்
சரி, ஆல்தோ வந்து இந்த இந்த பாண்டிங்ல நிறைய ஹோப் இருக்கு, எதிர்காலம் இருக்கு. ஏன்னா வந்து நீங்க நிறைய கொடுக்குறீங்க இந்த பாண்டிங்ல. ஒரு நார்மல் ஒரு பாண்டிங்க்கு என்ன ஒரு விஷயங்கள் இருக்குமோ அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்க செய்றீங்க. ஃபுல் ஆஃப் பேஷன், ஃபுல் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது இருக்கு. ரொம்ப அதிகமான விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த இதுல வந்து அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் சம்வேர் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு பாரமாகவும் இருக்கு. அதாவது ஒன்று ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, ஒன்று ஈஸியாக போர் அடிச்ச மாதிரி இருக்குன்னு கூட சொல்லலாம். இல்லை இது இது வந்து ரொம்ப இந்த எமோஷன்ஸ், இந்த விஷயங்கள் ரொம்ப எனக்கு பாரமாக இருக்கு, இந்த அளவுக்கு இன்டென்ஸாக என்னால் கொண்டு போக முடியாது. பிகாஸ் அந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்து வெரி லைஃப்பில் உங்களை மாதிரி அனுபவங்கள் இருந்த நபர் தான், இருக்கிற நபர் தான். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு எதுவுமே ரொம்ப ஃபோர்ஸ்டாக ரொம்ப அழுத்தங்களோட வரக்கூடாது, அது தாங்க முடியாது என்னால். ஃபார் எவர்னா அது ஃபார் எவர் நிற்கணும். அந்த இடத்துல அதிகமான லவ் பொசசிவ்னஸ் வந்துச்சுன்னா மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அண்ட் டூ மச் ஆஃப் ஒரு போர்டம் அப்படிங்கிறது ஒரு எமோஷனல் அந்த கனெக்ஷன் வரல. பிகினிங்ல இருந்து அந்த ஒரு கனெக்ஷன் அது போக போக மேபி ஃபேட் ஆயிருக்கலாம், இல்லை எல்லாமே ரொம்ப அதிகமாக ஈஸியாக கிடைச்சிருக்கலாம் அந்த நபருக்கு இந்த பாண்டிங்ல. எதுவுமே அந்த அந்த டைமுக்கு கிடைச்சா அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், அதோட பேஷன் இருக்கும். எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஒரே டைமிங்கில் வந்துட்டு கிடைக்கிறப்போ அது ரொம்ப இந்த ஒரு திணறுதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. மோர் அட்டென்ஷன், மோர் லவ், நிறைய பொசசிவ்னஸ், நிறைய ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்டிங் ஃபீலிங்ஸ், டூ மச். அதாவது ஒரு கட்டத்தில் அந்த பர்சனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃப்ரீடம்ங்கிறது போன மாதிரி உணர்வுகள் வந்திருக்கலாம். இல்லை இந்த ஒரு விஷயத்தையே நினச்சிட்டே லைஃப் சுற்றிட்டே இருக்குதே, இதிலிருந்து வெளியே வர முடியலையே, இப்படியே இருந்தோம்னா ஃப்யூச்சர் என்ன ஆகும், ஓன் பர்சனல் லைஃப் என்ன ஆகும், என்னால் இது வந்து ஒரு ட்ராப் மாதிரி இதுக்குள்ளேயே சுற்றுற மாதிரி இருக்கு இந்த எண்ணங்களோடையே. ஸோ த கைண்ட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிறது அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்னாலுமே சைலண்ட் ஆகியிருக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு முடியல, பிகாஸ் நீங்கள் ஒரு அடமெண்ட்டாக இருந்திருக்கலாம் இந்த பாண்டிங்கில், கண்டிப்பாக வேணும் அப்படின்ற ஒரு அடமெண்ட். ஏன்னா இந்த பாண்டிங்கில் மேபி நீங்கள் ரொம்ப ஒரு கிவராக இருந்திருப்பீங்க, எக்ஸ்ட்ரீம் கிவர். எல்லாம் அதாவது அவங்களுக்கு அவங்க நல்லா இருக்கணும், அவங்க எல்லாமே செய்யணும், அவங்களுக்கு வந்துட்டு விடக்கூடாது, அவங்க லைஃப்பில் அவங்கள விடக்கூடாதுன்னு நிறைய செய்கிறீங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ பிடிவாதங்கள் இருந்திருக்கலாம் இந்த பாண்டிங்ல, ஒரு ஃபோர்ஸ்ட் இருந்திருக்கலாம். ஸோ இது உங்ககிட்ட ஃபைட் பண்ணி சொல்லி புரிய வைக்கிறதுக்கு அவங்களால முடியல. பிகாஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னால் இது வந்து எனக்கு ஒரு பேர்டனாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்குவீங்க, ஒரு யூ மே டேக் இன் டிஃப்ரெண்ட் லெவல் சொல்லிட்டு கூட அவங்க சைலண்ட் ஆயிருக்கலாம். ஸோ திஸ் லுக் லைக் ஒரு எமோஷனல் ப்ரெஷர் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஓகே, ஸோ பார்ப்போம். அதான் சைலண்டாக வந்து வாக்கவே ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி கேவ் அப் பண்ணியிருக்கலாம் சம்வேர் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில். அண்ட் ஆல்சோ சி இந்த பாண்டிங்கில் ஒரு டூ மச் ஆஃப் இன்டென்ஸான ஒரு லவ் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு ஃப்ரீடம்ங்கிறத தாண்டி ஒரு தனித்துவமாக நிற்கிறதுங்கிறத தாண்டி எதுவுமே ரெண்டு பேருமே சேர்ந்து செய்யணும், எல்லாத்துலேயும் டுகெதர் கண்டிப்பாக வேண்டும், அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ்டான ஒரு விஷயங்கள் வந்துட்டு இந்த பாண்டிங்கில் இருக்கு. ஓகே, ஸோ சரி, ஆக்சுவலி இது வந்து இட் டசன்ட் லுக் லைக் இந்த ஒரு ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பர்சன் எடுத்த மாதிரி தெரியல. ரொம்ப நாட்களாகவே அந்த பர்சனோட மனசில் இருந்திருக்கலாம். ஸோ அவங்க எடுத்திருந்த இந்த முடிவுகள் வந்துட்டு இட்ஸ் வெரி குயிக்காக கூட இருக்காது. மேபி லைக் ரொம்ப நாட்களாக யோசிச்சுட்டு இது நிறையா டைம் வந்துட்டு உங்களுக்கு மறைமுகமாகவே கூட இல்லை நேரடியாகவே கூட ஒரு சில அறிகுறிகள் கொடுத்துருக்கலாம், சயின்ஸ் கொடுத்துருக்கலாம், இது இந்த மாதிரி அவங்க வந்து மனசில் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்கள் அதை புரிஞ்சிருக்காம கூட இருந்திருக்கலாம், நீங்கள் வேற மாதிரி கூட அதை வந்து எடுத்துருந்துருக்கலாம், வேற மாதிரி ஒரு திங்கிங்கில் கூட நீங்கள் கொண்டு போயிருக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்காமல் விட்டதுனால தான் இப்போ திடீர்னு க்ளூலெஸ்ஸாக கூட நீங்கள் போயிருப்பீங்க, என்னன்னு புரியலையே என்ன. பட் அதுக்கான சயின்ஸ் அவங்க சைடில் ஆல்ரெடி வந்திருக்கும். ஏன்னா இது திடீர்னு எடுத்த முடிவுகள் மாதிரி தெரியல, ஆல்ரெடி எடுத்த முடிவு தான். ஆனால் அந்த டைம் வரட்டும், நான் சொல்கிறேன், எனக்கான அந்த டைம் வந்து ஐ மீன் இப்போ இந்த சடன்லி குவைட் ஆனாங்கல்ல, இந்த டைம் வந்து அவங்களுக்கு முன்னாடி கிடைக்கல. பட் இது இப்போ கிடைச்ச உடனே தே ஹவ் டேக்கன்.
ஃபஸ்ட்டு சொல்லி புரிய வைக்கலாம்னு நினச்சிருக்கலாம், ஆனால் அது முடியல அப்படிங்கிறப்ப சைலண்ட் ஆயிருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு குயிக்கானதாகவும் சரி, ஒரு டக்குன்னு எடுத்த ஒரு டெசிஷனுங்கிற மாதிரியும் வந்துட்டு இல்லை. உங்கள் மைண்ட் செட், உங்களோட மூட், நீங்கள் எப்படி வந்து யோசிக்கிறீங்க, இது எல்லாத்தையும் ஆல்ரெடி அவங்க வந்துட்டு யோசிச்சிருக்காங்க, ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சரி, இது என்னன்னா அதான் சொன்னல, நீங்கள் அந்த ஓவர் ப்ரொடெக்டிவ் தாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு லாக் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு நம்ம முன்னாடி சொன்னல அந்த சுதந்திரம் போன மாதிரி ஒரு ஃபீலிங், வெளியே வர முடியல. ஒரு விஷயம் அவங்க சுயமா ஒரு விஷயம் இண்டிவிஜுவலா பண்றாங்கனால எனக்கு ஃப்ரீடம் இல்லாத மாதிரி இருக்கு. ஸோ இது மேபி லைக் இட் லுக் காம்ப்ளிகேட்டட், பட் ஆனால் ப்ரெஷர் உங்க சைட்ல இருந்து அதிகமாக இருக்கிற மாதிரி அவங்க உணர்ந்திருக்காங்க. இதுக்கு வந்து நின்று சண்டை போடுறதுக்கான தெம்பு என்கிட்ட கிடையாது, இதுக்கான ஸ்டாண்ட் எடுக்கிறது, இதுக்கான புரிய வைக்கிறது, இதனால உண்மை சொல்றதுனால வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் அது எல்லாமே வந்து என்னால் முடியாது. அதனால தான் ஒரு சில கான்வர்சேஷன் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதுங்கிறதுனால தான் அவங்க சைலண்ட்டாக இதாயிட்டாங்க. பிகாஸ் வந்து இன்னும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக கூட இருந்திருக்கலாம் சம்வேர் இந்த ரிலேஷன்ஷிப்பில், அதுவும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுங்கிறதுல அவங்க தெளிவாக நிற்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, அதை வந்து நோன்னு சொல்ல முடியல, அதை ஃபுல்ஃபில்லும் பண்ண முடியல. ஸோ சைலண்ட்டாக விலகிடலாம். பட் அது வந்து சொல்லிட்டு செய்யறதுக்கான ஒரு தைரியம் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸோ மெனி சைலன்ஸ் உங்களுக்குள்ளே வந்துட்டு ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க, ஒரு சில விஷயங்கள் உண்மைகள் சொல்லறது இல்லையே, என்னென்னு தெரியலேன்னு கேட்கறதுக்கான கேள்விகளுக்கான பதில் ஆல்மோஸ்ட் இதுதான். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் டிவைன் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Okay. Pile number 2. See, in the quiet, in the silent, actually, when it's not about quitting. So you got this beautiful connection, கான ஒரு நல்ல ஒரு மெசேஜ். ஸோ அந்த பர்சன் மறுபடியும் பேசிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். லைக் தேர் நாட் ஷோர் அபவுட் வாட் தே ஃபீல் ஆக்சுவலி. ஸோ இந்த பர்சன் என்ன அப்படின்னா, அவங்க மனசில் உங்களை பற்றின என்ன ஒரு தாட்ஸ் அண்ட் என்ன ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருது, சம் டிஃப்ரென்சஸ். இவ்வளோ நாட்களாக இருந்த அந்த ஒரு விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் தே வாண்ட் டு மேக் ஷுர் வாட் இஸ் தட். ஏன்னா இந்த பர்சன் ஒரு விஷயம் உங்களோட விஷயத்தில் தனிப்பட்ட முறையில் ஒரு 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 மேஜரான ஒரு கன்ஃபெஷன் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும், மனசை விட்டு சொல்லணும் அப்படின்னா கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் பைல் நம்பர் 2 கேரக்டர் நீங்கள் யூஸ்வலி எப்படின்னா சம்டைம்ஸ் ஜாலியாக இருப்பீங்க, சம்டைம்ஸ் உங்களை புரிஞ்சிக்கவே முடியாது, திடீர்னு எப்படியோ மாறிடுவீங்க. கேஷுவலாக ஒரு சில டைம் எடுத்துக்குவீங்க, ஒரு சில டைம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவீங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு சம்வேர் அந்த பர்சனுக்கு உங்கள் மேலே ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு சம் கைண்ட் ஆஃப் குட் வெரி குட் ஃபீலிங் அப்படிங்கிறது இருக்குது. பட் எப்படி சொல்கிறது, எப்படி கம்ப்ளீட்லி ஓப்பன் அப் பண்ணுறதுங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்குது. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீப் இன்சைட் ரொம்ப ஒரு லவ்விங்கான ஒரு கேரக்டராக இருக்கலாம். அண்ட் எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப உங்களோட எமோஷன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம்.
ஓகே, ஸோ லவ் பண்ணுவீங்க, பாசம் வைப்பீங்க, அஃபெக்ஷன் காமிப்பீங்க. ஈவன் அந்த பார்ட்னர் மட்டும் கிடையாது, ஒரு பிரதர் இல்லை ஒரு சிஸ்டர் இல்லை ஒரு ஃப்ரெண்ட், யாரா இருந்தாலுமே ஒரு அளவுக்கு அதிகமாக காமிப்பீங்க. பட் அட் த சேம் டைம் எமோஷ்னலி கூட ஒரு சில டைம் கண்ட்ரோல்டாகவுமே வந்து இருப்பீங்க. லைக் எமோஷ்னலி சேஃபாகவும் கூட வந்து நீங்கள் இருக்கிற ஒரு கேரக்டர் தான். ஸோ உங்களோட விஷயத்தில் எப்படி வந்து நான் அப்ரோச் பண்ணுவேன்? பிகாஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை ஹேண்டில் பண்ணணும்னா மற்றவங்கள ஹேண்டில் பண்ணுற மாதிரி, மற்றவங்க கிட்ட பேசுகிற மாதிரி உங்ககிட்ட பேச முடியாது. சம்வேர் யூ ஆர் வெரி ஸ்பெஷல். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட எமோஷன்ஸும் பாதிக்காமல் நீங்கள் அவங்கள தப்பாகவும் புரிஞ்சுக்காமல் இருக்கணும். ஸோ மெனி திங்ஸ் வந்துட்டு அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க மனசில் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரொம்ப மரியாதையாக வச்சுருக்காங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ரீச் அவுட் பண்ணணும்னா ரொம்ப டீப் அவங்க சைடில் அவங்க மேக் ஷுர், அவங்க சைடில் அவங்க ஃபீலிங்ஸில் இருந்து மற்ற விஷயங்கள்ல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து பேச முடியும். வாட் எவர் இட் இஸ், அது என்ன கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸாக இருந்தாலும் சரி, தே ஹாவ் டு டேக் ரிஸ்க் ஆஃப் தட். அந்த ரிஸ்கை எடுக்கணும். ஸோ அதுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி தே நீட் சம் டைம். அவங்களோட ஃபீலிங்ஸில் அவங்க எப்படி நினைக்கிறாங்க, உங்ககிட்ட பேசுகிற டைமில் எப்படி நினைக்கிறாங்க, பேசாமல் இருக்க டைமில் எப்படி நினைக்கிறாங்க, அண்ட் ஆல்சோ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசாத டைமில் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அனலிசிஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவை. உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், என்னடா நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து ஆளே காணோம், பேசாமலே போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியலையே, என்ன தப்பு நடந்துச்சு, நான் ஒரு மிஸ்டேக்கும் நான் பண்ணலையே, நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா. அவங்க வந்து ஆக்சுவலி அவங்க லைஃப் விட்டு போன மாதிரி இல்லை, தே நீட் சம் பிரேக் டு அனலைஸ். ஓகேங்களா? பயம் இருக்கு, என்னடா சொல்லி ஏதாவது இந்த மார்னிங்ல ஏதாயிடுமோ, நீங்க தப்பா நினைச்சிருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை வந்து அவங்க ரிட்டர்ன் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கு. மேபி அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், பட் ஆனால் ஒரு ரிட்டர்ன் வருவாங்க. பிகாஸ் somewhere வந்துட்டு they want to start it as some fresh and want to connect. அந்த பாண்டிங் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணணும். எந்த விதத்திலையும் வந்துட்டு எந்த ஒரு மிஸ் ஆகிடக்கூடாது இந்த பாண்டிங்கில் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டு வருவாங்க. ஓகேங்களா? அண்ட் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. இந்த டைம் பீரியடில் உங்களோட என்டையர் திங்ஸ் நீங்கள் என்ன எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மோரோவர் அவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் வந்துட்டு நினைப்பாங்க. பிகாஸ் கேன் யூ see this, it look very peaceful and very hopeful. அந்த பேஷன் இன்னும் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை வந்து ஒரு எமோஷன்ஸ் வாட் எவர் அவங்க மனசில் வச்சுருக்காங்களோ அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லுவாங்க. எனிதிங், என்ன ஒரு விஷயம் சொல்லுமோ அதை போல்டாக சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல இருக்கு. அது வந்து ஒரு லவ்ங்கிறது மட்டும் கிடையாது, ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு சாரி, இல்லை ஒரு கன்ஃபெஷன், இல்லைன்னா வந்துட்டு அவங்க என்ன மாதிரியான உணர்வுகள் வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும். சரிங்களா? அதை சொல்றதுக்கான தைரியத்தை டெவலப் பண்றதுக்கு தான் இந்த பிரேக்குங்கிற மாதிரி இருக்கு. பட் அது சொன்னா அது ப்ராப்ளம் வராமல் இருக்கணும். என்னோட பேரும் பாதிச்சிடக்கூடாது, என்னை பத்தி அவங்கள பத்தி உங்களோட ஒப்பீனியனும் பாதிக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி சேஃப் ஜோன்ல இருக்கணும். ஓகே, இந்த பர்சன் ஒரு செல்ஃப் கான்ஷியஸா இருக்கலாம், நல்ல ஒரு பொசிஷன், நல்ல ஒரு கேரக்டர் அண்ட் வெரி குட் ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில சைன்ஸ் தெரிய வரும். திஸ் இஸ் த ரியல் ரீசன், திஸ் இஸ் வாட் இட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் யூனோ வாட், உங்கள் எனர்ஜி ஆல்சோ வந்து திஸ் லுக் ஸோ ஸ்ட்ராங். பிகாஸ் இங்கே இந்த எனர்ஜிஸை பார்க்குறப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதாவது அந்த நபரே வந்துட்டு ஒரு நார்மல் பர்சனாக இருந்தாலும் சம்வேர் அவங்களோட எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங். அந்த ஸ்ட்ராங்குக்கே ஒரு காம்படிஷன் மாதிரி தான் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ சம்வேர் தே ஃபீல் லைக் யூ ஆர் டஃப் டு ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் டஃப்னு கூட நினைக்கலாம். ஸோ ஓகே, ஸோ சம்வேர் குவைட் யூனிக்காக கூட இந்த பாண்டிங் இருக்கலாம். பார்ப்போம். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு உங்களோட அந்த ஸ்ட்ராங்னஸ்ங்கிறத தாண்டி உங்களோட அந்த சாஃப்ட் கேரக்டருமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம்.
ஸோ யூஆர் போத் சாஃப்ட் அண்ட் டஃப் கேரக்டர். நீங்கள் 2 கேரக்டராகவுமே இருக்கலாம். ஓகேங்களா? they love your simplicity then they want to see. Can you see this? இது வந்து கம்ப்ளீட் ஒரு எண்டு கிடையாது. they have taken a pass. கொஞ்சம் வந்துட்டு இதுதான் எடுத்திருக்காங்க, பிரேக். புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிரேக் தான் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? பிகாஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஒரு ஓவராக இருக்க மாதிரி இருக்கு. அவங்களுக்கு வந்து இது தான் ஒரு கற்பனையா இல்லை உண்மையில அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உணர்வுகள் உங்க மேல இருக்குதா, அதுலேயே அவங்க ஷோரா இல்லை. இப்போ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல. சம்டைம்ஸ் அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகிக்கிட்டே போகுது. லைக் ரொம்ப நேரம் உங்களை பத்தி யோசிக்கிறது, நினைக்கிறது, லேட் நைட் டைம்ஸ்ல, வேலை சமயத்துல தே ஃபீல் இட்ஸ் டிஸ்டர்பிங். ஸோ சம்திங் வந்துட்டு கன்வே பண்ணணும். பட் அது என்னங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கிட்டும், உங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டும், தே வில் கம். ஓகேங்களா? ஸோ இட் லுக் லைக் தட். அண்ட் மோரோவர் இது ஜென்ரல் ரீடிங். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ரெசினேட் ஆச்சுன்னா பாருங்க, இல்லைனா மற்ற பைல் ஆல்சோ சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் உங்களுக்கு பர்சனலி தெரிஞ்சுக்கணும், உங்களோட சூழ்நிலைகள் வச்சு தெரிஞ்சுக்கணும், டைரக்ட் ஆன்சர்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கு, அதை வச்சு பர்சனல் ரீடிங் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகே? ஸோ ரிகார்டிங் திஸ் பாண்டிங், சிம்பிள், கீப் இட் சிம்பிள், அவ்வளோதான். 2 பேர் சைட்லுமே அதுதான். நீங்களும் ரொம்ப ஓவரா காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை, ஓவரா யோசிச்சு அந்த பர்சனும் வந்துட்டு சிம்பிள் வேல வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதா இருக்கும். வாட் எவர் த எமோஷன், ஸ்ட்ராங், போல்டு, சாஃப்ட், இது எல்லாமே இருந்தாலும் த சிம்பிளிசிட்டி பிட்வீன் யூ போத், 2 பேர்கிட்டயுமே அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா இருப்பீங்க. பட் மோர் ஓவர் அந்த ஒரு பந்தா காமிக்கிறது, இந்த ஷோ ஆஃப் பண்றதெல்லாம் இருக்காது. எவ்வளோ ஸ்ட்ராங் கேரக்டராக இருந்தாலும் சரி, அந்த சிம்பிளா இருக்கக்கூடிய விஷயங்கள் அட்ராக்ட் பண்ணும் 2 பேருக்கிட்டையுமே. ஓகே? ஸோ பைல் நம்பர் 2, இட்ஸ் குவைட் கான்ஃபிடென்ட்டான ஒரு எனர்ஜி வந்து இந்த இடத்துல காமிக்குது. ஓகே? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. and pile number 2, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு I am ready to hear the actual news அப்படிங்கறத டைப் பண்ணி அதோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். Okay, what happened? Pile number 3. Okay. சரி, இந்த பர்சன் வந்து ஆக்சுவலி இவங்களுக்கே ஒரு ஓன் இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். லைக் லேக் ஆஃப் கிளாரிட்டின்னு சொல்லலாம். அண்ட் சம் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பிகாஸ் so many things வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதாவது ஒரு தனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லையோ, தனக்கான ஒரு பிளேஸ் இது இல்லையோ. மேபி லைக் நீங்கள் ரொம்ப பைல் நம்பர் 3, நீங்கள் வெரி கிளியர் இன் யுவர் டெசிஷன்ஸ். உங்கள் டெசிஷன்ஸில் ரொம்ப கிளியராக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கலாம், இதுதான் வேணுங்கிறதுல தெளிவு இருக்கு உங்களுக்கு. பட் அந்த பர்சனோட எனர்ஜி கைண்ட் ஆஃப் வீக்காக இருக்கு. இட் லுக் லைக் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கு, அவங்களது வீக்காக இருக்க மாதிரி இருக்கு. பிகாஸ் இது நமக்கான ஒரு பிளேஸ் இல்லை, இந்த பாண்டிங் நமக்கானது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் அந்த பர்சனுக்கு இருக்கு. மேபி ஏதோ ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தெளிவான மைண்ட் செட் அவங்களுக்கு இல்லை. ஒரு மாதிரி ஒரு லெஃப்ட் அவுட் ஆன மாதிரி சம்வேர் ஏதோ ஒரு உணர்வுகள் அவங்களுக்குள்ள டெவலப் ஆகிட்டே வராங்க. மேபி இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஜென்ரலி அந்த மாதிரியான ஒரு தாட் இருக்கலாம், இல்லைன்னா வேற யாரோ கம்பேர் பண்ணியோ இல்லை வேற யாராவது சொல்லியோ கூட கேட்டு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை டெவலப் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல வந்து காணும். மோர் ஆஃப் வீக்னஸ் இன் கேரக்டர், வீக்னஸ் இன் மென்டாலிட்டி தான் வந்து அதிகமாக இருக்கு மைண்ட் செட்லுமே.
ஓகேங்களா? See, they wanted to protect themselves and their emotions and their inner child. ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு, ரொம்ப யோசிக்கிறாங்க. ஓகே, நான் என்னோட இந்த இதனால என்னோட லைஃப்பும் பாதிச்சிருமோ, என்னோட ஃபேமிலி என்ன நம்பி இருக்கிறவங்களும் பாதிச்சிருமோ, இந்த பாண்டிங்கால ஏதாவது ஒரு நேம் கெட்டு போயிடுமோ, என்னோட லவ்டு ஒன்ஸ் பேருக்கு வந்து அவமானம் வந்துருமோ, நிறைய யோசனைகள் இருக்கு. ஸோ அவங்களையும் சரி, அவங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸும் சரி, ஓன் ஃபேமிலி சம்வேர் ஓவரா ப்ரொடெக்ட் பண்றாங்க. அண்ட் தேர் நேம் ஆல்சோ, பேரையுமே காப்பாத்திக்கணும். ஸோ இல்லாத ஒரு பயங்கள் ரொம்ப இருக்கு. ஸோ நைட்டு சரியான தூக்கம் இருக்காது, ஒரு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டே, ஒரு பயத்திலே யோசிச்சுட்டே இருப்பாங்க, அது வேண்டாம், நம்ம சேஃபாகவே இருக்கலாம், இதனால ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான பயங்கள் அவங்களுக்கு ஆக்சுவலி இருக்கு. மேபி அவங்க ஃபேமிலி, அவங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு பயப்படலாம். உண்மை, ஏன்னா இந்த பாண்டிங்ல நிறைய சீக்ரெட்ஸ் தெரியுதுங்க, நிறைய ரகசியங்கள் இருக்கு. மேபி நீங்களும் ஒரு சில ரகசியங்கள் வச்சிருக்கலாம், அவங்களும் ஒரு சில ரகசியங்கள் வச்சிருக்கலாம். அண்ட் ஆல்சோ திஸ் பாண்டிங் லுக் லைக் ஒரு ட்ரூவான ஒரு 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 ஓப்பன் பாண்டிங் மாதிரி இல்லை, நிறைய ரகசியங்கள் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங். அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்புமே வந்துட்டு ரொம்ப கைண்ட் ஆஃப், ஒரு சில பேருக்கு கைண்ட் ஆஃப் சீக்ரெட்டாக கூட இருக்கலாம். ஸோ சீக்ரெட் இந்த சென்ஸ் வந்து ஆல்வேஸ் ப்ரிட்டெக்டிவ் அண்ட் யாருக்குமே தெரியாதபடி கூட வந்துட்டு இந்த பாண்டிங் வந்து இருக்கும். ஸோ ஆனால் பைல் நம்பர் 3 வந்து நீங்க அதிகமான கான்ஃபிடென்ட்ல இருக்கீங்க, அந்த நபர் இல்லை, பயப்படுறாங்க. ஸோ திஸ் லுக் லைக் த மென்டல் ஸ்ட்ரகிள் இஸ் ரியல். அங்க உங்களோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு காமனான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற மாதிரி இல்லை, ஒரு பயத்தோடே இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்த பர்சன் வந்துட்டு அவங்களோட உண்மையான சிச்சுவேஷனை சொல்றதுலயும் அவங்களுக்கு வந்துட்டு தைரியம் கிடையாது. அண்ட் ஆல்சோ உங்ககிட்ட வந்துட்டு அதை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு மோர் இது கிடையாது. ஸோ மோர் தேன் தட் அவங்களோட இதை ஃபிக்ஸ் பண்றாங்க, அவங்களோட வீக்னஸ் என்ன, ஸோ தனக்கு என்ன பிரச்சனை, தன்னோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு அதை சரி பண்ண ட்ரை பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வெளியில அவங்களோட உண்மையான ரகசியத்தையும் சரி, உண்மையான ஒரு இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேஸ் பண்றதையும் வந்துட்டு they don't want to say, அதை சொல்ல விரும்பல. ஓகே, அதுக்கு பதிலாக வந்துட்டு அவங்களுடைய ஓன் ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ண டைம் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சு. நானே வந்துட்டு ஸ்ட்ராங்கா இல்லை, எனக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இதுல நான் எங்கத்த போய் இந்த பாண்டிங்கை கொண்டு போறதுங்கிற மாதிரி இருக்கு. மோர் ஆஃப் இது வந்து ஒரு சம்மர் ஒரு டிஸ்ட்ராக்ஷனா கூட வந்துட்டு நினைக்கலாம். சரி, இது வந்து எப்படின்னா ஈக்குவல் ஒரு 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 நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப்னா கூட டசன்ட் லுக் லைக் ஈக்குவல் காமன் அப்படிங்கிற மாதிரி இல்லை, ஒரு 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 மாதிரி ஒரு கண்டிஷன் இல்லை, ஒரு ஹை ப்ரெஷர் உள்ள ஒரு பாண்டிங் மாதிரி தான் இருக்கு. ஒரு பர்சன் ஸ்ட்ராங்கா கொண்டு போறீங்க, another பர்சன் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஓகே, and also they have some kind of strong individual decisions இருக்கு. so many things வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் rather than just dealing in the insecurities தாண்டி. ஓகேங்களா? ஸோ அதனால அவங்க அந்த ஒரு விஷயத்தையுமே சரி, another ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் கூட ஃபோக்கஸ் பண்றதுக்காக they just சைலண்ட் ஆனது, அந்த குவைட் ஆனது. பிகாஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப்ல இருக்கிற வேற ப்ரையாரிட்டிஸ் ரொம்ப அதிகம், உங்களை தாண்டின ப்ரையாரிட்டிஸும் கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் சரி பண்ணணும், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் ஆல்சோ வந்து அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ சி தே நாட் ஹாப்பி ஹியர், அதுதான் ஒரு விஷயம். அதாவது இப்போ ஒரு பாண்டிங்ல இருக்கிறாங்க அப்படின்னா அதுல சந்தோஷங்கள், நிம்மதி, ஹாப்பி அவங்களா இருக்க முடியும்னா அந்த பாண்டிங்க்கு ஒரு வேல்யூ இருக்கு, ரைட்? அவங்களால இதுல வந்து ஃபார்எவரா ஸ்டே பண்ண முடியும். பட் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பயம், ஒரு இன்செக்யூரிட்டி அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு பாண்டிங் வந்துட்டு ஆரம்ப மாதிரி இல்லை, அது போக போக அதோட கனெக்ஷனே போயிடுச்சு. ஸோ டைமிங் இஷ்யூஸ் நிறைய வந்துட்டு ஒன் ஆஃப்டர் அனதர் ஒரு விஷயத்துலயும் வந்துட்டு இந்த இடத்துல பிளாக்கேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லாமே அவங்க வந்து இருந்திருக்காங்க.
அவங்க இப்போ சைலண்ட்டாக போனதுக்கு ரீசன் இது வந்து சடனாக எடுக்கல. இந்த சைலண்ட் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப நாளாக இருந்து வந்த சைலண்ட் இப்போ ஒரேடியாக வந்துட்டு போயிருக்கலாம். மேபி லைக் கொஞ்சம் பேசாமல் இருந்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நேரம் பேசுனது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வந்திருக்கலாம். ஸோ யூ ஆல்ரெடி நோ, உங்களுக்கு ஆல்ரெடி இதனோட சைன் வந்துட்டு காமிச்சாச்சு. இப்போதான் நீங்கள் லேட்டராக ரியலைஸே பண்ணுறீங்களா? இல்லை வந்துட்டு அதனோட ரியல் அனாலிசிஸ்குள்ளே நீங்கள் வரல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ நீங்கள் அவங்கள இன்னும் புரிஞ்சிக்கலேங்கிற பாயிண்ட் இருக்கும். அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் உணர்வுகளில் இருக்கிறோம் அப்படிங்கிறதே நீங்கள் புரிஞ்சிக்கலைங்கிற ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இது வேணுங்கிறதுல நிற்கிறீங்க, ஆனால் என்ன புரிஞ்சிக்கவே இல்லையா அந்த இடத்துல, நான் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன ஒரு இண்டிவிஜுவல் ஆசைகள் இருக்குது. நோ, there isn't any kind of feelings here. உங்கள் சைடில் இருந்து பைல் நம்பர் 3 உங்களுக்கு ஒரு விஷயம் எனக்கு இது வேணும், ஸோ எனக்கு அது வேணும், நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், தட்ஸ் இட். அதுதான் உங்களுக்கு வந்துட்டு சைலண்ட் ஆனதுக்கான ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். பட் யூ நோ வாட், அவங்க they need some பாசிட்டிவ் எனர்ஜி. அதுதான் சொல்ல முடியும். ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வேணும். ஒரு கான்ஃபிடென்ட், இதெல்லாம் இல்லை, இது வந்து உங்களோட ஓன் திங்கிங். ஸோ அப்படி இல்லைன்ற ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு பாசிட்டிவிட்டி உங்கள் சைட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இந்த ஒரு பாண்டிங்க்கு ரீகனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? பட் தட் பாசிட்டிவிட்டி டேக்ஸ் மோர் எனர்ஜி, மோர் டைம், நிறைய எனர்ஜி வந்துட்டு எடுக்கும் அந்த பர்சனுக்கு அதை புரிய வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? பட் சடன் ரியலைசேஷன் வரும் சம்டைம்ஸ். ஓகே, நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டைமிங் ஆல்சோ வந்து கிடைக்கும். ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குவைட் பிட் காம்ப்ளிகேட்டடான ஒரு பாண்டிங் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஐ வில் கிவ் பாசிட்டிவ் எனர்ஜி டு தட் பர்சன், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் யூனிவர்ஸ்க்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கூட தாராளமாக டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க.